ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ எல்லோரும் முழுமையாக கட்டாயம் பார்க்க வேண்டிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் செய்யக்கூடிய சில வேலைகளை இந்த செக்யூரிட்டி எந்த அளவுக்கு பிடிச்சி கொடுக்குறார் என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். இந்த ஒரு வீடியோ பாருங்க. அந்த கம்பெனியோட ஓனர் பத்தினா வராங்க. இந்த வாட்ச்மேனுக்கு திடீர்னு என்னாச்சு தெரியல. அந்த ஓனரை பத்தின கைவிடி அடிச்சிடறாரு. ஒரு ஆஃபீஸர் எல்லாமே பத்தின பயங்கரமான ஷாக்கா இருக்கும். என்ன தெரியுது நீ ஓனர் மேலே கை வைப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா லேடி கேட்கறாங்க. இதோட ஹஸ்பண்ட் பார்த்தா நீ யாருன்னு கேட்கறதுன்னு சொல்லிட்டு அந்த லேடி அடிச்சிடறான். எல்லாம் சும்மா எடுப்போம். ஈவினிங் நான் போய் போலீஸ் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தா லேடி போறாங்க. அந்த வாட்ச்மேன் பத்தி நான் மைண்ட் மாறிச்சு. நான் வேணே உங்களை அடிக்கலாம், நம்மளை அடிச்சு வேற ஒரு காரணம் இருக்கு. அதே நேரம் தெரிந்த நீங்க என்ன பாராட்டுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் இதுக்கப்புறம் ஒரு பெரிய கிறிஸ்டி இருக்கு. அடுத்த நான் சென்று பார்க்கறதுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் உங்க அம்மா அப்பா தான் எனக்கு ரொம்ப இந்த வீடியோக்கு லைக் குட்ரியாஸ்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்ன மாதிரி ஓட இருக்கீங்க. அதுக்கப்புறம் தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம கம்பெனியோட ப்ராஜெக்ட் ஃபெயில் சொல்லிட்டு போய் நம்ம வேற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிடலாம். அந்த கம்பெனி அப்பதான் பெரிய லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த வாட்ச்மேன் பத்தி நம்ம இன்னும் ஓட்டி கேட்டுறேன். ஏச்சு நம்ம இது சொல்லி அவருன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாரு. அவங்க ரெண்டு பேரும் தனியாக அனுப்பிட்டு சொல்லலாம். அப்புறம் பத்தினா அப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. வாட்ச்மேன் இருந்தாலும் இந்த கம்பெனிக்கு பத்தின உண்மையா இருக்காரு. இவரோட நேம் உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோ லைக் கொடுத்து சூப்பர் அந்த கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய அர்த்தம் தான் என்ன? இந்த செக்யூரிட்டிக்கு இந்த கம்பெனியில் ஒரு செக்யூரிட்டியாக வேலை பார்த்தாலும் தன் வேலை செய்யக்கூடிய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறார் என்பதை இந்த வீடியோவில் விளங்கக்கூடியதாக இருக்கிறது.